அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: பிறரை தீர்ப்பிடாது நல்லதை செய்வோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 36 முதல் 38 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பொதுவாக யூத போதகர்கள் ஒரே தலைப்பில் பேசினால் மக்களுக்கு ரசனையாக இருக்காது என்பதற்காக 2-3 தலைப்புகளில் அவ்வப்போது மாறி மாறி பல கருத்துக்களை போதிப்பார்கள். அத்தகைய வடிவங்களில் இதுவும் ஒன்று. நாம் கடவுளை பகைத்து ஒதுக்கி வைத்து வாழ்ந்த நிலையிலும் நம்மை தேடி வந்து மன்னிப்பு வழங்கி பிள்ளைகளாக்கி கொள்பவர் தந்தையாம் கடவுள். இந்த உன்னத கடவுளின் பிள்ளைகளாவதுதான் ஆண்டவர் நம்மை தேடி வந்ததன் நோக்கம். அவரது இரக்கம் நம்மில் தொடர வேண்டும். தீர்ப்பிடுதல் நீதித்துறையின் அமைப்புக்கு விட்டுவிடுதல் நல்லது. நமக்கு பாதிப்புண்டாக்கும்படி தீங்கிழைக்கப்பட்டால் அவர்களை மன்னித்து ஏற்பட்ட பாதிப்புகளை பொறுத்து கொள்வது ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் நற்பண்பு. உனக்கிழைக்கப்படும் தீங்கை பொறுத்து கொண்டு மன்னிப்பு வழங்கு. எளியோருக்கு எதிராக வலுவானோர்கள் இழைக்கும் கொடுமைகளை பார்த்து அமைதியாயிராதே. நீதிக்கான குரல் எழுப்பி உரிமைகள் பெற வழிகாட்ட வேண்டும். இதுவே இறைவன் விரும்பும் செயல். கொடுக்கின்ற பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொன்றும் அதன் பாணியில் இரக்கத்தை பொழிகின்றன. மேகத்தின் இரக்கம் மழையை பொழிய செய்கின்றது. கடல் தாயின் இரக்கம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கின்றது. பெண்ணின் இரக்கம் குழந்தையை கொடுக்கின்றது. மனிதர்களாகிய நாம ஒரு சில இயல்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது செய்கிறவர்களுக்கு நல்லது செய்வது, மற்றும் கெட்டது செய்தால் அவர்களுக்கு கெட்டது செய்வது. மனித கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் இது சரியான பார்வையாக தோன்றும். ஆனால் அது சரியானதல்ல. நாம் அனைவருமே கடவுளின் இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும். கடவுளின் இயல்பு என்ன? கடவுள் நல்லோர் மேலும் தீயவர்கள் மேலும் மழை ஒளி செய்கின்றார். அனைவர் மேலும் இரக்கம் காட்டுகின்றார். அந்த இயல்பை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கொடுத்தால் நாம் கேட்பதற்கும் அதிகமாக பெறுவோம். எனவே நாம் அதிகமாக பெற வேண்டுமானால் கொடுக்க வேண்டும். நாம் பிறரை மன்னிக்கும் போது இறைவன் நம்மை மன்னிக்கின்றார். மன்னிப்பு என்பது கடவுளிடமிருந்து நாம் பெறுகின்ற கொடை. நாம் பெறுகின்ற கொடையை பிறரோடு பகிர்ந்து கொள்வது தேவை. எனவே இரக்கம், கொடுத்தல், மன்னித்தல் போன்ற பண்புகளை வளர்த்து கொள்வோம். தீர்ப்பிடுதல், கண்டனம் செய்தல் போன்றவற்றை தவிர்ப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனது இரக்க குணம் என்னில் நிறைவாக உள்ளதா? ஒருவர் ஒருவருடைய குற்றங்களை மனதார மன்னிக்கின்றேனா? இயல்பாக கொடுக்கும் மனநிலையை நான் வளர்த்து கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரை தீர்ப்பிடாமல் வாழவும். உமது இரக்க குணம் எம்மில் நிறைவாக ஏற்பட்டு பிறரது குற்றங்களை மன்னிக்கவும், பிறர் தேவையில் உதவி செய்யும் தியாக மனநிலை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.